நிறைவா ஒரு கேள்வி. இதே பிரச்சனையை அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதே காவிரி பிரச்சனையில் அந்த தலைவர்கள் தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிரான நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுதும் இதே நிலையை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போதைக்கு தாவேகா அரசோடு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. அதனால் நீங்கள் கூறியது போல அவர்கள் பதவியை ராஜினாமா செய்வார்களா அல்லது தமிழகத்துக்கு ஆதரவாக நிற்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருப்பது மிகுந்த அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். இருந்த போதிலும் இந்த மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் இல்லாமல் சட்ட ரீதியாக அல்லது ஜனநாயக ரீதியாக வேறு என்ன நடவடிக்கை, மக்கள் போராட்டம் மட்டுமே அதை நிறுத்துவதற்கான ஒரு காரணியாக இருப்பதற்கு சாத்தியம் இருக்குதான்னு கேட்குறேன். இந்த மேகதாது விவகாரம் தொடர்பாக அங்கு கர்நாடக மாநிலத்திலும் தமிழகத்திலும் ஒரே ஆட்சி, கூட்டணி ஆட்சி தான் இருக்கிறது. இதனால் அவர்கள் மேகதாது பிரச்சனையில் தங்களது ராஜினாமா செய்வார்களா என்ற பதவியை ராஜினாமா செய்வார்களா என்ற கேள்வியை மே 17 இயக்கத்தின் தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி நம்முடைய எழுப்பியிருக்கிறார். இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியின் மூலமாக மேகதாது பிரச்சனையில் அடுத்த கட்டமாக என்ன தீர்வு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்பதே தோழர் திருமுருகன் சார் நிறைவாக சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த பதவியை ராஜினாமா செய்வதும் மக்கள் போராட்டம் நடத்துவதும் ஒரு மாநில அரசு மத்திய அரசுகளுக்கு இடையான நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அது ஒரு போதுமானதாக இருக்குமா, அல்லது வெறும் மக்கள் போராட்டம் இப்போதைய காலகட்டத்தில் அது பலனளிக்க நினைக்கிறீங்களா? நீங்க மக்களுடைய மனநிலை வெளிப்படும் பொழுதுதான், மக்களுடைய ஆதரவுகள் என்ன என்று வெளிப்படும் பொழுதுதான் தெளிவான நிலைப்பாடுகளை இந்த கட்சிகள் எடுப்பார்கள். இது இந்திய அரசுக்கு இது புரிய வைக்கணும். சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு நேர்மையற்ற முறையில் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. அதாவது ராமசாமி ஐயர் ஒருத்தர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு எதிராக காவிரியினுடைய உரிமையில தமிழ்நாடு உரிமையை மறுக்கக்கூடிய கட்டுரைகளை தொடர்ச்சியாக முன்னணி ஆங்கில பத்திரிகை எழுதி கொண்டிருந்தவர். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக எடுத்துக் கொண்டிருந்தவர்கள். ராமசாமி ஐயருடைய கட்டுரைகளை எடுத்து படித்து பாருங்கள். அவர்கள் தொடர்ச்சியாக எதிர் நிலைப்பாடை கொண்டவர்கள். இந்த விஷயத்துல கர்நாடகத்திற்கு சாதகமா தான் எல்லாம் நிக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு முன்னணி ஆங்கில பத்திரிகையும் கூட தமிழ்நாடு காவிரி உரிமைக்கு எதிராகத்தான் எழுதி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு காவிரி உரிமை குறித்து நமக்கு தொடர்ச்சியாக எதிர்நிலைப்பாடுகளைத்தான் அனைத்து தரப்பும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல மக்கள் வெளிப்படையாக வெளியில் இறங்கினா மட்டும்தான் நம்ம பாதுகாக்க முடியும். உங்களுக்கு ஈரோட்டினுடைய பொருளாதாரத்தையோ, சேலத்தினுடைய பொருளாதாரமோ, தர்மபுரி ஒசூரினுடைய பொருளாதாரமோ, அல்லது திருச்சியினுடைய தஞ்சாவூருடைய பொருளாதாரமோ, சென்னையின் பொருளாதாரத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் காவிரி உரிமை நமக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். மேகதாது அணை கட்டப்பட்டுருச்சுன்னா தண்ணி இல்லைன்னா எந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி நடக்காது சார், எந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்காது. இது உயிர் பிரச்சனை. இந்த உயிர் பிரச்சனை விஷயத்துல நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. கர்நாடகத்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பல வழிகள் இருக்கிறது. அவங்களோட மழை அளவு என்ன, நம்மளோட மழை அளவு என்ன, ரெண்டு பேர்த்துல மழை அளவு எடுத்து பாருங்க. நீங்க எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. அவருக்கு ஓடக்கூடிய நதிகள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அவர்கள் பாசன பரப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறார். நடுவர் தீர்ப்பாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு வைத்த கோரிக்கையில் முதன்மையான கோரிக்கை மேலும் 11 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை பாசனத்துக்கு கொண்டு வரக்கூடிய கர்நாடகத்தின் முயற்சிக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு இருந்திருக்கிறது. ஆக அவர் பாசன பரப்பை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். அவங்க பாசன பரப்பு அதிகரிப்பு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் காவிரி நீரை தடுத்து, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நீரை தடுத்து அவர்கள் பாசன பரப்பை உருவாக்கி கொண்டே அதிகரித்துக் கொண்டே போவதைத்தான் நம்ம நிராகரித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு நேர்மையான பங்கீட்டு முறை கர்நாடகத்தில் இவ்வளவு காலம் கிடையாது. ஏரங்கியில கட்டின அணையோ, கபினியில் கட்டின அணையோ என்ன நடந்திருக்கிறது? நமக்கு நீர்வரத்தை குறைத்திருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் அவங்க நேர்மையா நடந்து கொண்டதில்லை. அதனாலதான் நம்ம இதுக்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். 2016 அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தணும். இன்னொன்னு சொல்லிடுறேங்க, ஏற்கனவே 2016 இருந்த வறட்சியின் காரணமாக 36,000 கோடி ரூபாய் நட்ட ஈடை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் டெல்டாவிற்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை அன்றைய அதிமுக அரசு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் எழுப்பியது. இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய மோடி அரசு 36,000 கோடியை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். 2016 ஆண்டுக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். நாம் மறந்துவிடக் கூடாது. காவிரி டெல்டாவிலே விவசாயிகள் மிக நெருக்கடிக்குள்ளானார்கள். அதற்கான நிவாரண தொகை இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. 36,000 கோடி இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசு நிறுத்தி வச்சிருக்கூடிய இந்த மோடியிடமா நீங்க போய் நியாயத்தை கேட்பீங்க? நடைமுறைப்படுத்த முடியுமா? அதனால இது மறுபடியும் எஸ்கலேட் பண்ணிட்டு போக முடியாதுங்க. எல்லா மக்களும் போராட்ட காலத்தில் இறங்கணும். ஐயா வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அவர் போராட்ட காலத்தில் நின்றவர். அவரோட நாங்களும் போராட்ட காலத்தில் காவிரி உரிமைக்காக நின்றிருக்கின்றோம். போராட்ட களம் தான் தீர்மானிக்கும். இப்படிதான் நியூட்ரினோ திட்டத்தை நிறுத்த முடியாது என்று சொன்னார்கள். ஒன்றிய அரசு திட்டம், பாதுகாப்பு திட்டம், ராணுவத்துறை திட்டம் என்று சொன்னார்கள். அறிவியல் திட்டம் என்றெல்லாம் சொன்னார்கள். போராடித்தானே நிறுத்த வேண்டி இருந்தது. ஐயா வைகோ தான் நிறுத்தினாங்க. அதுல
இதே நிலைதான முல்லை பெரியார் நிலைமை இருந்தது. எல்லாரும் போராட்டம் பண்ணி தான் நிறுத்தி இருக்கிறோமே ஒழிய இந்த கட்சிகளினுடைய விஷயத்தால் நிக்கல. ஸ்டெர்லைட்ல எதிராக நின்னுச்சு, மக்கள் போராட்டத்தில் நின்னது. இந்த கட்சிகள் நிலைப்பாடு எடுத்தார்கள். கூடங்குளத்தை அவ்வளவு தூரம் தடுக்கின்ற போராட்டத்தை நடத்திய மக்கள் மீது ஒடுக்குமுறை ஏவிய பிறகு இன்றைக்கு என்ன நடக்குது? எந்த கட்சியால் ஆதரித்து நிற்கிறது? அதை எதிர்த்து கூடங்குளத்துல இல்லையே. ஓகே, நன்றி தோழர். இந்த மேகதாது அதனால மக்கள் போராட்டம் தான் இதற்கான தீர்வை நோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்பதான் கட்சிகள் உண்மையான நிலைப்பாடு எடுப்பார்கள் நம்புகின்றோம். ஓகே.